ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் பிரபா. நீ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் எப்படி காலண்டர் கிரியேட் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. அதில் வந்து நியூ கொடுத்துட்டு சர்ச் பார் உள்ளே போங்க. இப்போ சர்ச் பார் உள்ளே போகல என்ன நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா சஜஷன் நிறையா கொடுத்துருவாங்க. பிஸ்னஸாக பர்சனலாக சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து லாஸ்ட் ஒன் காலண்டர் வந்து கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலண்டரில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபோர்த் ஒன்று வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபோர்த் ஒன்று கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து இயர் மந்த் இருக்குது, அதில் கிரெடிட் வந்து கொடுக்குறேன். இப்போ இயர் மந்த் கிரெடிட் வந்து கொடுத்த உடனே நம்ம வந்து ஷீட் வந்து வந்துடுச்சு. இது வந்து இப்போ வந்து என்னென்ன லீவு என்னென்ன சொல்லி எக்ஸாம் வந்துருக்கு. இதில் வந்து சேஞ்ச் கூட பண்ணலாம். இப்போ எக்ஸலில் வந்து செப்டம்பர் 21 வந்து நம்ம அந்த இயர் நான் டேட் வந்து அதை கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து 2021 வருது, செப்டம்பர் சொல்லி வருது. இப்போ வந்து நம்ம என்ன டேட்டு என்ன இயர் தேவையோ அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2022 போடணும்னா அது என்ன டேட்டு என்ன இயரு அது சொல்லி அது மாறிடும். இப்போ கரண்ட் இயர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன இயர் தேவையோ அந்த இயரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செப்டம்பர் மாதம் கொடுத்துருங்க. நீங்கள் செப்டம்பர் மாதம் எல்லாமே நீங்கள் வந்து மந்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட மந்த் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஆகஸ்ட், நவம்பர் அப்படி சொல்லி எல்லா மாதமே அதில் இருக்குது. இப்போ ஜனவரி நான் கொடுக்குறேன். ஜனவரி கொடுத்த உடனே உங்களுக்கு ஜனவரி மந்தோட ஃபுல் டேட்டாவும் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து 6th வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவை. இப்போ 6th வந்து நான் ஆல்ரெடி அங்கே இன்சர்ட் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஹாலிடே தேவையோ அந்த ஹாலிடே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம நோட் படி எதாவது தேவையோ அதை மேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எவ்ரி இயர் வந்து சேஞ்ச் ஆகும்னா கண்டிப்பாக இது ஆகும். இது என்ன ஈஸியாக வந்து நம்ம காலண்டர் பண்ணுறோம். இல்லை வந்து இப்போ வந்து ஜனவரி 7 வந்து நான் ஒரு பார்ட்டின்னு சொல்லி நான் வந்து போடுறேன். இப்போ வந்து நான் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+C கொடுத்தீங்கன்னா அது எதுக்கு தேவையோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கும். நம்மளுக்கு Ctrl+C கொடுத்துட்டு நமக்கு எதுலாம் தேவையோ அதெல்லாம் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 3ஆம் தேதி வந்து ஒர்க்குன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அது வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் வந்து என்னென்ன டேட்லாம் எனக்கு ஒர்க் இருக்கோ சொல்லி அது சும்மா வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 3, 10, 17, 24, 31 வந்து எனக்கு வந்து ஒர்க் இருக்குது அப்படின்றப்ப காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ரிமைண்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இந்த ஒர்க் ஒன்று. இப்போ இது நான் வந்து Ctrl+A கொடுத்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணி ஹோம் பட்டன் போயிடுங்க. அது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து ஹைலைட்டிங் செல் ரூல்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு டெஸ்ட் தட் அப்படி சொல்லி டெஸ்ட் தட் கண்டிஷனர் அதுக்காக அது ஒர்க்கை வந்து கிளியர் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்கோமோ அது வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறது. இப்போ வந்து இதுக்கு என்ன கலர் தேவையோ அதை கலர் கொடுத்துலாம். இல்லை ஹைலைட் பண்ணுறதுக்கு இது ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரெட்டு கொடுத்துருக்கோம். ரெட்டு கொடுத்தோம்னா ஹைலைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ திரும்பி வந்து இந்த ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணுறோம். சேம் அதே மெத்தட் தான். கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் போயிடுறோம். டெஸ்ட் த கான்டெக்ட் அது உள்ளே போயிட்டு பார்ட்டி அதுக்கு வந்து நம்ம வேறு எதாவது கலர் கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெட்டு கொடுத்தாச்சு. இப்போ வேறு வந்து வேறு கலர் கொடுக்கலாம். இல்லை கஸ்டமைஸ் ஃபார்மேட்டில் போய்ட்டு நம்ம வந்து ஃபார்மேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஃபில்லில் போய்ட்டு நம்மளுக்கு வந்து எந்தெந்த கலர் தேவையோ அந்த கலர் வந்து நம்ம கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த பார்டர் வந்து வேறு மாரி வேணும், கலர் வேறு மாரி வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு தோணுது, இல்லை தனியாக ஒரு ஐடென்டிஃபை ஆகணும் அப்படின்னா டெஸ்ட்டில் கொடுக்கலாம். இல்லை ஃபாண்ட் வந்து நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம். இல்லை கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இல்லை நம்ம ரெட்டு கொடுத்துருவோம். இப்போ ரெட்டு கொடுத்துட்டு பண்ணுறோம். இதுன்னு பேக்கில் வந்து க்ரீனாகவும் பார்ட்டி வந்து ரெட்டாகவும் நம்ம ஹைலைட் ஆகும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு. இது வந்து ஹைலைட் இந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹைலைட் ஆகுது. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி ஆகுது. திரும்பி நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறோம். அதில் வந்து மேனேஜர் ரூல்ஸ் போய்டுங்க. மேனேஜர் ரூல்ஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா? இல்லை ஃபாண்ட் வந்து பார்டரு எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இல்லை கலர் என்ன சேஞ்ச் பண்ணணும், இதுலேருந்து இதுலேயும் ஃபார்மல்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு காலண்டர் வந்து உங்களுக்கு வந்து அழகாக ப்ரெசென்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி வந்துடுங்க. இப்போ பிப்ரவரி மந்த் வந்து டே 11 வந்து ஃப்ரைடே இருக்குது. அதில் வந்து நான் பார்ட்டின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்ட்டி சொல்லி நான் டைப் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2022 பிப்ரவரி என்னென்ன டேட்டு எல்லாமே ஹைலைட் ஆகிடுச்சு. இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து நம்ம பார்ட்டின்னு டைப் பண்ணாலே அந்த இடத்துல ஐடென்டிஃபை ஆகுது. இப்போ வந்து ஃபைல் உள்ள போய்டுங்க. சேவ் ஆஸில் போய்ட்டு ஃபைல் விட்டு சேவ் ஆஸில் போய்ட்டு Ctrl+P கொடுங்க.
இப்போ உங்களுக்கு ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ எந்தெந்த மாதமோ உங்களுக்கு தேவையோ நம்ம அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து அழகாக ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து நம்ம டே வைஸ் நம்ம பார்க்குற மாதிரி கூட நீட்டாக வச்சுக்கலாம். இது நிறையா இதில் லேமினேஷன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டாட்டா.